சென்னை தீவுத்திடலில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வரும் தமிழ்நாடு மீன் உணவு திருவிழாவில் மக்கள் குடும்பமாக கலந்து கொண்டு மீன்களை ருசித்து வருகிறார்கள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த திருவிழாவில் உணவுப் பொருட்கள் மட்டுமின்றி கடல் மீன்களை உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கருத்தரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. இங்கே உள்ள மீன் உணவுகள் சுகாதாரமாகவும் நல்ல சுவையோடும் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் பாராட்டு தெரிவிக்கின்றனர். இறாலுங்கிறது பணக்காரன் சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு, ஃபாரினர் தான் சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, இறால் உணவு மிக புரதம் அதிகமாக உள்ள உணவு, அதோட விலை மிக அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம விவசாயிகள் எக்ஸ்போர்ட்டை மட்டுமே நம்பி தான் இந்த தொழில் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதை டொமஸ்டிக் மார்க்கெட்ல பெரிய அளவு கொண்டுட்டு போகணும். அப்பதான் உற்பத்தி அதிகமாகும். இந்த ஏழைக்கு எட்டா கனின்னு சொல்லுவாங்க, அத மாதிரி இந்த விலை குறைவா கிடைக்கணுங்கிறதுக்காக இது ஒரு அவேர்னஸ் எல்லா மக்கள்கிட்ட அடித்தட்ட மக்கள் வரைக்கும் கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்தினால இந்த பிரான் ஃபெஸ்டிவல் இறால் உணவு திருவிழாவை அரசு உதவியோட பெரிய அளவில் செஞ்சிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் பொதுமக்கள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக திருப்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்திருந்ததால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது மலையோர பகுதிகளில் சாரல் மழை மட்டுமே பெய்து வருவதால் அருவிக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. எனவே திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் 5 இடங்களில் 2 இடங்களில் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அறிகுறிகள் தென்பட்டால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாநிலத்தில் இதுவரை 234 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் காய்ச்சல், இருமல், ஜலதோஷம் மற்றும் பிற கொரோனா அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள், ஊழியர்களுக்கும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் ரேகா குப்தா தலைமையிலான பாஜக அரசு வாக்குறுதி அளித்தபடி மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்க வலியுறுத்தி ஆம் ஆத்மி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாட்டில் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுவதைப் போல தாங்கள் 2500 ரூபாய் வழங்குவோம் என பாஜக வாக்குறுதி அளித்திருந்தது. ரேகா குப்தா தலைமையிலான அரசு அரியணை ஏறி 100 நாட்களை கொண்டாடுகிறது. இந்நிலையில் 2500 ரூபாய் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பி ஆம் ஆத்மி மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புகழ்பெற்ற காணுயிர் பாதுகாப்பு செயல்பாட்டாளர் வால்மீக் தாப்கர் காலமானார். அவருக்கு வயது 73. புற்றுநோய் பாதிப்பு தீவிரமடைந்த நிலையில் டெல்லியில் அவர் உயிர் பிரிந்தது. இந்தியாவின் புலி மனிதர் என்று அடையாளப்படுத்தப்படும் வால்மீக் புலிகள் பாதுகாப்பு சார்ந்து கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தீவிரமாக செயல்பட்டு வந்தவர். காணுயிர் பாதுகாப்பு செயல்பாட்டில் மிக பெரும் இழப்பு என்று வால்மீக் தாப்பரின் மறைவு குறித்து காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளரான ரொமீலா தாப்பர், பத்திரிகையாளர் கரண் தாப்பர் ஆகியோர் வால்மீக் தாப்பரின் நெருங்கிய உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடனான மோதலில் இந்தியா சில விமானங்களை இழந்ததாக பாதுகாப்பு படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் கூறியுள்ளார். சிங்கப்பூரில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், விமான இழப்பு எதனால் ஏற்பட்டது என ஆராய வேண்டும் என்றும் அப்போதுதான் தவறுகளை களைந்து எதிர்காலத்தில் இதுபோன்று நடக்காமல் பார்த்துக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டார். முதல் நாளில் விமானங்களை இழந்தாலும் பின்னர் யுக்திகளை மாற்றி தாக்கினோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் இந்தியாவின் 6 ஜெட் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியதில் உண்மை இல்லை என்றும் ஜெனரல் அனில் சௌஹான் விளக்கினார். முன்னதாக இதே விவகாரத்தில் கருத்து கூறியிருந்த விமானப்படை இயக்குநர் ஏர் மார்ஷல் AK பார்த்தி, போர்களில் இழப்புகள் ஏற்படுவது சகஜம்தான் என்றும் விமானிகள் பாதுகாப்பாக நாடு திரும்பிவிட்டனர் என்றும் தெரிவித்திருந்தார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பதிவில் குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக வெறுப்பை தூண்டியதாக இன்ஸ்டாகிராம் செயல்பாட்டாளர் ஷர்மிஷ்டா பனோலி கைது செய்யப்பட்டுள்ளார். புனேவில் சட்டம் பயின்று வரும் ஷர்மிஷ்டா
இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட ஒரு காணொலியில் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்ததற்காக பாலிவுட் நடிகர்கள் சிலரை விமர்சித்திருந்தார். எதிர்வினைகள் வந்ததை அடுத்து காணொலியை நீக்கிவிட்டு மன்னிப்பு கோரினார். ஆனால் அதற்குள் அவரின் மீது கொல்கத்தா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுவிட்டது. இதனையடுத்து ஷர்மிஷ்டாவை குருகிராமில் வைத்து கொல்கத்தா காவல்துறை கைது செய்தது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் தேனீக்களை ஏற்றிச் சென்ற ட்ரக் கவிழ்ந்து விழுந்த நிலையில் அதில் அடைக்கப்பட்டிருந்த 25 கோடி தேனீக்கள் தப்பின. இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தேனீக்கள் மக்களை தாக்கும் ஆபத்து உள்ள நிலையில் அந்த பகுதியை அதிகாரிகள் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தேனீ நிபுணர்கள் உதவியோடு தப்பியோடிய தேனீக்களை மீண்டும் அதே இடத்திற்கு வரச் செய்யும் முயற்சியை அதிகாரிகள் மேற்கொண்டனர். It's crazy. பிரான்ஸ் அதிபர் இனிமேல் மனைவியிடம் அடிவாங்குவது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டுமென்றால் கதவை மூடிக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நகைச்சுவையாக கூறியுள்ளார். Make sure the door remains closed. அண்மையில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வியட்நாம் சென்றபோது விமானத்தில் அவரை அவரது மனைவி குத்தியது உலகெங்கும் வைரலானது. இதுகுறித்த கேள்விக்கு ட்ரம்ப் கதவுகளை மூடிக்கொள்ள வேண்டும் என்று நகைச்சுவையாக பதிலளித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை நானே நிறுத்தினேன் என ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் அது குறித்து பிரதமர் எதுவும் கூறாமல் தொடர்ந்து மௌனம் சாதிப்பதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. எக்ஸ் சமூக தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என ட்ரம்ப் 11வது முறையாக வீடியோ பதிவை இணைத்துள்ளார். பிரதமர் தனது நண்பர் ட்ரம்பின் கூற்றின் உண்மைத்தன்மை குறித்து எதுவும் பேசாமல் அமைதி காப்பது ஏன் என ஜெய்ராம் ரமேஷ் வினவியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் இருதரப்பும் கூடி எடுத்த முடிவு என்றும் இதில் 3ஆம் தரப்பு தலையீடு இல்லை என்றும் அரசு கூறி வருகிறது. உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதியை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட யூடியூபர் அஜய் சுக்லாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து ஜொமாட்டோ வழக்கு பதிவு செய்துள்ளது. சண்டிகரைச் சேர்ந்த பத்திரிகையாளரான அஜய் சுக்லா தனது வார்பராத் மீடியா என்ற யூடியூப் சேனலில் உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி திரிவேதி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டார். இதுகுறித்து ஜொமாட்டோவாக வழக்கு பதிவு செய்த உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வீடியோவை உடனடியாக நீக்க உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி VR கவாய், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேச்சு சுதந்திரத்தை உறுதி செய்யும் அதே வேளையில் அது நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என்று தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் மறு விசாரணை ஜூலை மாதம் நடைபெற உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு வருவாய் குறைந்துவிட்ட நிலையில் 20 விழுக்காடு பணியாளர்களை வேலையை விட்டு நீக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் 2800 பேர் வேலை இழக்கும் நிலை ஏற்பட உள்ளது. பல்வேறு உறுப்பு நாடுகள் தங்கள் பங்கு தொகையை அளிக்க தவறுவதே வருவாய் குறைய காரணம் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். 193 நாடுகளை உறுப்பினராக கொண்ட ஐநா சபைக்கு அமெரிக்கா உள்ளிட்ட 41 நாடுகள் தங்களுக்கான பங்களிப்பு நிதியை அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா தொடர்ந்து 4வது ஆண்டாக வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் வளர உதவி புரியும் சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஜனவரி மார்ச் காலாண்டில் உற்பத்தி குறைந்ததாகவும் இத்துறையில் முதலீடுகள் இல்லை எனவும் விமர்சனங்கள் எழுந்தது குறித்து பேசிய அவர், 4வது காலாண்டில் வளர்ச்சி 7.4% பதிவானதற்கு உற்பத்தி, சேவை மற்றும் வேளாண் துறையின் செயல்பாடுகளே காரணம் என தெரிவித்தார். தொழில் செய்வதற்கான விதிமுறைகளில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அதை தெரியப்படுத்தப்பட்டால் சரி செய்யப்படும் எனவும் மத்திய நிதியமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்வுக்கு 25 நாளில் 2.74 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி பொறியியல் படிப்புடன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கையும் தொடங்கியது. பொறியியல் படிப்புகளில் சேர www.tneaonline.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. பொறியியல் கலந்தாய்வுக்கு இதுவரை 2,74,693 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அதில் 2.12 லட்சம் மாணவர்கள் கட்டணம் செலுத்திய நிலையில் 1.77 லட்சம் பேர் சான்றிதழ் பதிவேற்றம் செய்துள்ளனர்.
ஆபரேஷன் சிந்தூரின் போது சமூக தளங்களில் வெளியான வதந்திகளால் ராணுவ நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வதந்திகள் காரணமாக ராணுவத்தின் 15 விழுக்காடு நேரம் வீணானதாக தெரிவித்தார். ராணுவம் தனது தாக்குதல் யுக்திகளை பற்றி ஒருபோதும் செய்திகளை வெளியிடாது என்றும் அதிகாரப்பூர்வமான தகவல்களை உறுதிபட தெளிவாக தாங்கள் வெளியிட்டதாகவும் அவர் விளக்கினார். நவீனகால போர் முறைகள் மிகவும் சிக்கலானதாக மாறி வருவதாகவும் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். மனிதர்களில் பொதுவாக பெண்களை விட ஆண்கள் உயரமாக இருப்பதற்கு குறிப்பிட்ட ஒரு மரபணுதான் காரணம் என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஷோக்ஸ் என்ற அந்த மரபணு இருபாலரிடமும் இருப்பதும் ஆனால் ஆண்களில் அதன் செயல்பாட்டு வேகம் அதிகமாக இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே பெண்களை விட ஆண்கள் சராசரியாக 5 அங்குலம் உயரமாக இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு உயிரியல் ஆய்வுகளில் கிடைத்த தரவுகள் மூலம் இது தெரியவந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குட்டியை பிரிந்த தாய் யானையை வனத்துறையினர் 5வது நாளாக தேடி வருகின்றனர். சிறுமுகை வனச்சரக பகுதியில் கடந்த 27ஆம் தேதி ஒரு குட்டி யானை தன்னந்தனியே சுற்றி வருவதைக் கண்ட அப்பகுதி மீனவர்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். எனவே குட்டி யானையை மீட்ட வனத்துறையினர் அதனை கவனமாக பராமரித்து வருகின்றனர். 4 நாட்களாக தேடியும் தாய் யானையை கண்டறிய முடியாத நிலையில் தற்போது ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடி வருகின்றனர். புதிய தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ஷோபா வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். ஏற்கனவே அமலில் இருக்கும் பல்வேறு தொழிலாளர் சட்டங்களுக்கு மாற்றாக ஊதியங்கள், தொழிலாளர் சார் உறவுகள், சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல்கள் ஆகியவை தொடர்பான 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை மத்திய பாஜக அரசு அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் புதிய தொழிலாளர் சட்டங்களை எதிர்த்து வருகின்றன. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக சிலர் இந்த சட்டங்களை ஏற்க மறுத்தால் அதற்கு தாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று அமைச்சர் ஷோபா கூறியுள்ளார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள மதுரை சென்றுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் அங்கு மிகப்பெரிய அளவிலான சாலை வளத்தில் ஈடுபட்டார். பெருங்குடி பகுதியில் தனது சாலை வளத்தை தொடங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிநெடுகிலும் மக்களின் வாழ்த்துக்களை கையசைத்து பெற்றுக் கொண்டார். மக்கள் அதிகம் திரண்டிருந்த பகுதிகளில் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி சென்று மக்களை சந்தித்தார். மக்கள் அவரோடு கைகுலுக்கி தங்கள் அன்பை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பரப்புரையின் தொடக்கமாகவே பிரதமர் மோடி பாணியில் மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்ட மிகப்பெரிய சாலை வளமாக இது பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற தெற்கில் உள்ள 58 தொகுதிகள் முக்கியமாகும். மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் தலா 5 தொகுதிகளை தங்கள் வசம் வைத்துள்ளன. அதிமுக மற்றும் பாஜக மிகுந்த நம்பிக்கையோடு அணுகும் களமாகவும் உள்ளது தெற்கு. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரின் பிரிவிற்கு பின்னர் தெற்கில் அதிமுக பலவீனப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. இதனாலேயே அதிமுக பாஜக கூட்டணியின் பலத்தை அதிகரிக்கும் நோக்கிலேயே நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி. அதிமுக பாஜக பலத்தை உடைக்கும் விதமாகவே தென் தமிழகத்தின் மையமாக விளங்கும் மதுரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது திமுக. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக மதுரை பந்தல்குடி கால்வாயை முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து உடனடியாக சீர் செய்து பராமரிக்க உத்தரவிட்டார். மதுரையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சாலை வளம் செல்லும் வழியில் இருந்த பந்தல்குடி கால்வாய் திரைச்சீலை கொண்டு மறைக்கப்பட்டிருந்தது. இந்த கால்வாயை தூர்வார வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் முதல்வர் வரும் நேரத்தில் திரைச்சீலை கொண்டு மறைத்தது குறித்து பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து திரைச்சீலை அகற்றப்பட்டது. இந்நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் பந்தல்குடி கால்வாயை நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து கால்வாயை சீரமைத்து முறையாக பராமரிக்க அவர் உத்தரவிட்டார். சென்னையில் நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மெட்ரோ குடிநீர் லாரிகளின் வேலை நிறுத்தம் ஜூன் 5ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மெட்ரோ குடிநீர் விநியோகத்துக்காக சுமார் 450 லாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் இயங்குகின்றன. இவற்றுக்கான ஒப்பந்தம் 2024 பிப்ரவரியில் நிறைவடைந்தது. புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் இழுபறியில் உள்ளதை கண்டித்து நாளை ஞாயிறன்று வேலை நிறுத்தம் நடத்துவதாக மெட்ரோ குடிநீர் ஒப்பந்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் போராட்டத்தை வரும் 5ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே மதுபோதையில் கூச்சலிட்டதை தட்டி கேட்ட வீட்டின் உரிமையாளரை அடித்துக் கொன்ற பீகாரைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இடங்கன சாலை KK நகரைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். அவருக்கு சொந்தமான வீட்டில் பீகாரைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கியிருந்தனர். கடந்த 23ஆம் தேதி இரவு அவர்கள் மதுபோதையில் கூச்சலிட்டதால் கோவிந்தராஜ் கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமுற்ற அவர்கள் தாக்கியதில் கோவிந்தராஜ் பலத்த காயமுற்றார். இதுகுறித்து அவர்களின் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளில் மகுடஞ்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மருத்துவமனையில் இருந்த கோவிந்தராஜ் வெள்ளியன்று காலை உயிரிழந்ததால் வழக்கை கொலை வழக்காக மாற்றியுள்ளனர். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மதுரையில் உள்ள உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ராமேஸ்வரம் கோயிலை தொடர்ந்து ஆளுநர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றார். குடும்பத்தினருடன் வந்த அவருக்கு திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு வெளியே வந்த ஆளுநர் அங்கு திரண்டிருந்தவர்களை நோக்கி வணங்கியபடி புறப்பட்டுச் சென்றார். ஆளுநரின் வருகைக்காக கோயில் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. முதல்வர் மதுரையில் சாலை வலம் நடத்திய அதே வேளையில் ஆளுநர் மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தினார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.